மிகாவத்தூரை கொஞ்சம் உட்கார்ந்து இருக்கான். அவன் சொல்லுகிற கேள்கள் சென்னைக்கு கஷ்டம், சென்னைக்கு கஷ்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலிருந்து கொஞ்ச நாளுக்குள்ள சென்னைக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய பாம்பு சென்னையில் வந்திருக்கிறது. அதை ஒருவரால் கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சென்னைக்கு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். காதுல கேட்க கடவர். நடுக்கடலில் சென்னையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும். சென்னையில் நடுக்கடலில் எதிர்பாராத ஒரு சம்பவம் வரும். இதை உலக மக்கள் 7 கடல்களில் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். படிக்கிற பிள்ளைகள் ஒரு மாதம் படிக்க முடியாது, வேலை செய்கிறவர்களும் ஒரு மாதம் வேலை செய்ய முடியாது. சென்னை கடற்கரை ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதி வரை அழிவை சந்திக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சென்னை கடற்கரை மணல் கலர் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். நல்லதுதான், அதை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆட்சிப்பு இருக்கிறது, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கு பிறகு அது இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் தேவ சபத்தை எட்டப்படவில்லை, ஆனால் ஒரு ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கொடிய காரியம் உலகத்தில் சீக்கிரம் இருக்கிறது. உலகத்தில் கொடிய காரியம் சீக்கிரம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். சமைத்து வைத்த ஆகாரத்தை அநேகம் கொண்டு சாப்பிட முடியாதபடி ஒரு கொடிய காரியம் உலகத்தில் இருக்கும். அதை உலக மக்கள் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பொருள் வாங்கவும் வாங்கவும் பொருள் கொடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரும் அவிவிசுவாசமாக இருக்காதுங்க. இது ஆண்டோட வார்த்தை, பரத்திலிருந்து அந்த வார்த்தை நிறைவேறித்து. ஒரு வெள்ளிக்கிழமை சென்னை கடற்கரை ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதி வரும் அழிவை சந்திக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒளி வந்து வீசுவது போல சென்னை கடற்கரையில் ஒரு ஒளி வீசப்போகுது. அந்த ஒளி வீசுவது சென்னை கடற்கரைக்கு ஒரு காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகாவேல் தேவதூதர் இதை உங்களுக்கு சொன்னான். பாடையில் மரித்தவர்கள் எண்ணிக்கை எண்ண முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். கூடார வாசல் வந்திருக்கவர்களே, இது தேவனுடைய வார்த்தை, நற்செய்தி. இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதான் ஆண்டு வார்த்தை. சன்னியாசி போல யார் இருந்தாலும் இனி சன்னியாசியாக இருக்க வேண்டாம். எங்களுக்கு குழந்தை இல்லை, திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆகி நாங்கள் சன்னியாசமாக இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவங்களே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார், ஆர்ப்பதிவார். பதில் வராத இடத்துலேருந்து ஒரு பதில் வரும். முக்கிய தலைவர் சென்னையில் ஒரு மரணம். இதை ஆண்டு காட்டுகிறார். மிகவும் தூரமாக போய் இருக்கிறவர்களெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். தொழில் செய்கிறவர்களும் கொஞ்ச நாள் தொழில் செய்ய முடியாது. ஆசியா கண்டத்தில் இதுவரை நடக்காத காரியங்கள் சரி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரயாணம் பண்ணவர்கள் கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ண முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். குளிக்கிற அறையில் ஒரு வீட்டில் ஒரு மரித்து கிடக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்குள்ள குளிக்கிற அறையில் காட்டுகிறார். ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில் அமையுமா? தொழில் அமையாதா? நல்ல தொழில் அமையும். ஆசீர்வாதம் தொழில் வரும். 3 மாதத்துக்கு பிறகு நல்ல தொழில். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டில் எதிர்பாராத அற்புதம் இருக்கும். அதை கண்டு சந்தேக பிசாசு நாட்டிலிருந்து போகுமா? நிச்சயமாக கொஞ்சம் ஆக்கல இந்தியாவில் கூட பிசாசு போயிடும். அதை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. எந்த ஆட்சிகள் இந்தியாவில் இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான், அதுவும் இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பிரயாணம் இருக்கு. நல்ல பிரயாணமா? நல்ல பிரயாணம் இல்லையான்னு நினைக்கலாம். நல்ல பிரயாணம் என்று கர்த்தர் சொல்கிறார். சென்னைக்கு கஷ்டம், இந்தியாவுக்கு கஷ்டம், உலக நாடு கஷ்டம், இந்தியாவில் ஒரு துக்கத்தை கொண்டாட போகிறாங்க. இதெல்லாம் பார்ப்பீங்க. மிகாவேல் தேவதூதன் இதை சொல்லுகிறான். வழுகி விழுந்து
ஒரு வீட்டில் ஒரு மறிக்க இருக்கிறாங்க, கத்தை காட்டுக்கிறார். கால் முறிந்து வலி வந்து மறிக்க இருக்கிறாங்க, கத்தை காட்டுக்கிறார். ஒரு மலையில் ஒரு ஏறி நாங்கள் ஜெபம் பண்ண நினைக்கிறாங்க, மலையில் ஏறி ஜெபம் பண்ண முடியல. மலையில் ஏறி ஜெபம் பண்ண வேண்டுமானால் 7 நாள் உபவாசத்தை ஜெபித்தால் அந்த மலையில் ஏறி ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. விசுவாசிகளால் நடக்கும், விசுவாசிகளால் அடையாளம். நாம் பிசாசை துரத்துவார்கள், நாமான பாசை பேசுவார்கள், தற்பகளை எடுப்பார்கள், தாகுதி அதெல்லாம் நடக்க போகுது. சென்னைக்கு கஷ்டம், இந்தியா கஷ்டம். ஆனால் ஆண்டோட வருகை மிக சைப்பம். இயேசுட வரிக்குள்ள அடையாளம் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தென்னை கடற்கரையில் நடக்க போகுது, பார்த்துக்கிடுங்க. மிகவும் தூரமாக இருக்கக்கூடிய மக்களும் தமிழத்தில் உள்ள மக்களும் பார்க்கலாம். உடல் உறுப்பு வந்து ஒரு கட்டு போயிட்டு, அதனால் அந்த உடல் உறுப்பு செயல்படல. செயல்படுமா படான செயல்பட்டாச்சு. இந்த உடல் உறுப்பு செயல்படாமல் இருந்து செயல்பட்டாச்சு, இப்போதே கொட்டாச்சு. உன் வீட்டில் தூந்த போய் உடல் உறுப்பை சரியாக்கியாச்சு. ஒரு வயிற்றுக்குள்ள கொஞ்ச நாட்களாக பூச்சி இருக்குது. அந்த பூச்சி இருக்கனால அவங்களுக்கு சரியான மோசமாக போக முடியல. அதை காட்டுக்கிறார். இந்த நாளில் இயேசுவை நம்பு, இயேசுவை தேடு. உனக்கு சரீரத்தில் வயிற்றுக்குள்ள பூச்சி வெளியே வரும், மோசம் நல்லா போயிடும். இப்போதே உனக்கு அற்புதம். ஒரு கயிறை கட்டி ஒரு தொங்க விடுவது போல் வீட்டில் ஒருவரை கயிறு கட்டி தொங்க விட இருக்கிறாங்க. குடும்ப தகராறில் ஒருவரை கயிறை கட்டி தொங்க விட இருக்கிறாங்க. கயிறு கட்டி தொங்க விட்டுட்டு அவங்க தற்கொலை பண்ணிட்டு சொல்ல போகிறாங்க. அப்படி ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் பலன் தரும். யாரெல்லாம் என்னென்ன பாவம் செய்கிறார்களோ, என்ற குடிக்கிற பாவம், மதுபானம் பாவம், விபச்சாரமாகும், திருடுற பாயும், பொய் சொல்ற பாயும், ஏமாட்டுகிற பாவம், வஞ்சிக்கிற பாவம் என்ற இதெல்லாம் மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். மனம் திரும்பெல்லாம் ஆசீர்வாதம் வருது. நான் கர்த்தருடைய மகன் சொல்லியிருக்க நல்லதுதான். கர்த்தருடைய மகனாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய மகளாக இருக்கிறதால் மனம் திரும்பினாதான் நீங்கள் கர்த்தருடைய மகளாக இருக்க முடியும், எல்லாம் இருக்க முடியாது. ஒரு உச்சி தலையில் கொஞ்ச நாளாக வலி இருக்குது, அதனால் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காள். இயேசு கர்த்து யாருக்கு உச்சி தலையில் கொஞ்ச நாள் வலி இருக்கோ அதை தொட்டு சுகமாகிவிட்டார். ஒரு அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருக்கும், இப்போதே அவர்கள் தொட்டு அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்திவிட்டார். ஒரு பெரிய சந்தோஷம். திருமணம் நடக்கலை. ஒரு மனவேதனையோட மன கஷ்டோட 7 வாரத்துக்குள்ள அந்த இவருடைய திருமணம் நிச்சயம் நடக்கும். ஒரு மகளுக்கு திருமணம் நடக்கலைன்ட்டு ஒரு கவலைப்படுறாங்க. 7 வாரத்துக்குள்ள திருமணம் நிச்சயம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தான் வீட்டை விட்டு விட்டேனே, நான் ஏன் எங்கே அந்த வீட்டுக்கு போடுறது என்று ஒரு கவலைப்படுறாங்க. நான் வீட்டை விட்டு விட்டேன், ஏன்னு நான் எங்கே போடுறது? நீ வீடு விட்டு கவலைப்படாத, உனக்கு 1 மாதத்துக்குள்ள ஒரு வீடு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இளம் வயதில் ஒருவர் தற்கொலை செய்ய வேண்டும் நினைக்கிறாங்க. இளம் வயதில் ஒரு தற்கொலை செய்ய, நீ தற்கொலை செய்ய வேண்டாம். நீ தற்கொலை செய்தால் உன் ஆத்மா எங்கே போதும்? நீ செய்யக்கூடிய தவறை விட்டு மனம் திரும்பு. நீ தற்கொலை செய்ய வேண்டாம். நீ தற்கொலை செய்தால் நான் விரும்பவில்லை, நீ மனம் திரும்பத்தான் நான் விரும்புகிறேன் என்று ஆவியான சொல்கிறார். சொத்து தகராறுல ஒருக்கு மன கஷ்டம், சொத்து தகராறுல மன கஷ்டம். சொத்து தகர மன கஷ்டப்படாத, உன் சொத்து வந்து கிடைக்குமா? நிச்சயமாக 6 மாதத்துக்குள்ள கிடைக்கும் சொல்லுகிறார். வாலிப பிள்ளை ஒரு பிள்ளை ஒருவரை விரும்புவது, ஆலிப மகள் ஒரு மகனை விரும்புகிறாள். விரும்பாதே, அது என் சித்தம் இல்லை, நோக்கம் இல்லை அப்படின்னு அந்த மகனை திருமணம் செய்தால் அவதூறு தான் வரும், கஷ்டம் வரும். அது தேவை சித்தம் இல்லாத காரியம் செய்யாத. ஒரு திருமணம் வேண்டுமானால் இந்த ஜெபம் பண்ணு. தேவன் போய் கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வந்து நடத்துகிறார். 6 மாதத்துக்குள்ள சில மாற்றங்கள் உலகத்தில் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். விடியற் காலையில் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். அதை கண்டு சந்தோஷப்படுவாங்க. பழி வாங்குறது எனக்குரியது, நான் பரி செய்வேன் சொல்கிறார். ஒரு வீட்டை வித்துட்டேன்னு ஒரு கவலைப்படாத, உனக்கு வேறு வீடு கிடைக்கும் சொல்கிறார். சென்னைக்கு கஷ்டம், இந்தியா கஷ்டம், ஆனாலும் உங்களை நான் பாதுகாக்கிறேன். ஒரு ஆவி வந்து உலகத்தில் இருக்கு, அது போகுமா? போகும், தீக்கிரம் போயிடும். வெளிச்சம் வந்தாச்சு, நாட்டுக்கு வெளிச்சம் வந்தாச்சு, நாட்டுக்குள்ள இருள் போயிட்டு, நாட்டுல துக்கம் போயிட்டு, அதிசயம் வந்தாச்சு, அற்புதம் வந்தாச்சு. ஒரு தேவதூதன் வந்து இங்கே உட்கார்ந்து இருந்து
அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா என்று நினைக்கிறான். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லாம் நன்மை நடக்கும். 1 மாதத்துக்குள்ளே சில மாற்றங்கள் உலகத்தில் வரும். இதை கண்டு ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் வாயில சொன்னது அப்படியே நிறைவேற்று. அல்லேலூயா.